நாட்டில் எங்கு குண்டுவெடிப்புகள் நடந்தாலும் உடனே அந்த செயலை இஸ்லாமியர்கள் தான் செய்திருப்பார்கள் என்ற பொது புத்தி இந்திய சூழலில் பரவலாக உள்ளது. ஒரு கருத்தை மக்களிடம் பதிய வைப்பதில் திரைப்படங்களுக்கு பெரிய அளவில் பங்கு உண்டு. தமிழ் சினிமாவில் கதாநாயகன் பேசும் வசனங்களை அப்படியே உண்மை என்று நம்பும் பார்வையாளர்கள் இன்றளவும் உண்டு. கோடம்பாக்கத்தினரை கோட்டைக்கு அனுப்பி வைத்ததில் இது போன்ற ரசிகர்களின் பங்கு அதிகம். அந்த வகையில் நாட்டின் குறிப்பிட்ட பிரிவினரின் மத நம்பிக்கைகளை, அடையாளங்களை எப்படி காட்சிப்படுத்துகிறோம் என்ற பொறுப்புணர்வு திரைத்துறையினருக்கு அவசியம். அந்த வகையில் இஸ்லாமியர்களை தொண்டுள்ளம் கொண்டவர்களாக காட்டியது முதல் தீவிரவாதிகளாக அடையாளப்படுத்தியது வரை தமிழ் சினிமா பல்வேறு பரிணாமங்களை கடந்துள்ளது. எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொட்டு இன்றைய ஆண்ட்ராய்டு, ஐபோன் அலைபேசி காலகட்டம் வரை இஸ்லாமியர்களை தமிழ் சினிமா சித்தரித்த விதத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சிரித்து வாழ வேண்டும் என்ற படத்தில் வெளிவரும் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாடல் ரம்ஜான் சிறப்பு பாடல் போல் அமைந்துவிட்டது. அல்லாஹ் அளவற்ற கருணையாளன் என்ற பொருளில் எம்ஜிஆர் பாடும் பாடல் கேட்கும் பொழுதெல்லாம் மத நல்லிணக்கத்திற்கான விதையை விதைத்து கொண்டே இருக்கிறது. எம்ஜிஆர் போன்ற மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு நடிகர் இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை உயர்த்தி பாடுவது சமூகத்தில் நேர்மறையான அம்சங்களை ஏற்படுத்தும். அந்த காலகட்டம் அப்படித்தான் இருந்தது. கதாநாயகன் இந்துவாக இருப்பார். படத்தில் இஸ்லாமியர்களை நல்லவர்களாக காண்பிப்பார்கள். கதாநாயகன் முஸ்லிம் கதாபாத்திரத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பார். இதன் மூலம் பெரும்பான்மை மக்களான இந்து மக்களிடம் மாற்று மதத்தினர் குறித்த இணக்கமான பார்வை ஏற்படுத்தப்பட்டது. இந்து இஸ்லாமியர் நல்லிணக்கத்தை நடிகர் எம்ஜிஆர் மட்டுமல்ல, அரசியல்வாதி எம்ஜிஆரும் ஊக்குவித்தார். ஆம், மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்று எம்ஜிஆர் ஆடி பாடும்போது அவர் அதிமுகவை தொடங்கிவிட்டார். வரும் தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் இஸ்லாமிய நேசத்தை பரப்பினார் என்பதை கவனிக்க வேண்டும். இதே கனி படத்தில் முதல் பாடல் நீங்க நல்லா இருக்கோனும் நாடு முன்னேற என்ற பிரபலமான பாடல். அந்த பாடலில் என்றும் நல்லவங்க எப்போதும் உங்க பின்னால என்று ஒரு வரி வரும். அப்போது இஸ்லாமிய பெரியவர் உட்பட எல்லா மத பூசாரிகளும் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள். இப்படித்தான் எம்ஜிஆர் கால தமிழ் சினிமா இஸ்லாமியர்களை அரவணைத்து அகமகிழ்ந்தது. எம்ஜிஆரை பற்றி பேசிவிட்டு சிவாஜியை விட்டுவிட முடியுமா? எம்ஜிஆர் தான் நடித்த படங்களில் இஸ்லாமியர் போல் சில காட்சிகளில் வந்திருக்கிறார். இஸ்லாத்தை புகழ்ந்தும் பாடியிருக்கிறார். அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் முஸ்லிமாகவே எம்ஜிஆர் வருவார். ஆனால் அந்த படம் அரபு நாட்டு கதையை ஒட்டி வெளிவந்த படம். அந்த படத்தை தமிழ் சமூகத்தில் நிலவும் கதை அமைப்புடன் பொருத்தி பார்க்க முடியாது. ஆனால் சிவாஜி கணேசன் தமிழக இஸ்லாமிய கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார். சிவாஜியின் திரை வாழ்வில் முத்திரை பதித்த அந்த படத்தில் சிவாஜி அச்சு அசல் இஸ்லாமியராகவே வலம் வருவார். அந்த கதாபாத்திரத்தில் 100 விழுக்காடு நேர்மையான மனிதராக வலம் வந்து தமிழர் நெஞ்சங்களில் இடம் பிடித்திருப்பார் சிவாஜி கணேசன். எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி என்ற இந்த பாடல் இஸ்லாமியர்களால் மட்டுமல்லாமல் அனைத்து திரை ரசிகர்களாலும் கொண்டாடப்படும் அழகான பாடல். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய கதாபாத்திரங்களாகவே நடித்திருக்க மாட்டார்கள். இஸ்லாமியர் ஒருவருக்கு கதாநாயகன் உதவுவது போலவும் தனக்கு இஸ்லாமிய நண்பர் இருப்பது போன்றுதான் நடிப்பார்கள். இஸ்லாமிய நண்பரின் தங்கையை தனது தங்கையாக நினைப்பது, அவர்களின் குடும்பத்தை பாதுகாப்பது போன்ற கதாபாத்திரங்களில் உச்ச நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள். அவர்கள் நேரடியாக இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டார்கள். இந்த இடத்தில்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் பாவ மன்னிப்பு படத்தை பற்றியும் சற்று பேசியாக வேண்டும். படத்தில் சிவாஜி ஒரு இஸ்லாமியர். இஸ்லாமியர் ஒருவரை கதாநாயகனாக கொண்டு பெரும்பான்மை இந்து ரசிகர்களால் வெற்றி பெற்ற படம் பாவ மன்னிப்பு. மலையாளத்தில் கதாநாயகர்கள் கிறிஸ்தவர்களாக, இஸ்லாமியர்களாக நடிக்கும் படங்கள் வெளிவருகின்றன. ஆனால் தமிழ் சூழலில் இதுவரை சாத்தியப்படவில்லை. இந்த கோணத்தில் அணுகும் போது 60 ஆண்டுகளுக்கு முன்பே சிவாஜி நடித்த பாவ மன்னிப்பு திரைப்படம் வியப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த படத்தில் இஸ்லாமியர் தான் கதாநாயகன். படத்தில் வில்லனாக எம்.ஆர். ராதா நடித்திருப்பார். படத்தில் எம்.ஆர். ராதா இந்துவாக இருப்பார். இந்த படத்தை பார்த்த இந்து ரசிகர்கள் இஸ்லாமிய கதாநாயகனை கொண்டாடினார்கள்.
இஸ்லாமியர்கள் அந்நியர்கள், அந்நிய பண்பாட்டிற்குரியவர்கள் என்ற கருத்தாக்கத்தை உடைக்கும் விதமாக வெளிவந்த படம் பாவ மன்னிப்பு. படத்தை இயக்கியவர், தயாரித்தவர், கதாநாயகனாக நடித்தவர் என யாருமே அந்த படத்தில் இஸ்லாமியர்கள் இல்லை என்பது படத்தின் கூடுதல் சிறப்பு. இன்று பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன. இஸ்லாமியர் தலித் ஒற்றுமை என்ற அரசியலும் இந்த காலகட்டத்தில் பேசப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட அரசியல் பேசப்படாத அந்த காலகட்டத்திலேயே சேரி மக்கள் இஸ்லாமியர் ஒற்றுமை குறித்து அந்த படம் பேசியிருக்கும். உழைக்கும் மக்கள் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர்களுக்குள் மதம் பேதம் இல்லை, சாதி பிரிக்கவில்லை, அவர்கள் ஒற்றுமையாகவே வாழ்கிறார்கள் என்ற செய்தியை சொன்ன படம் பாவ மன்னிப்பு. பொதுவாக சிவாஜி படங்கள் என்றால் டூரிங் டாக்கீஸில் கூட்டம் சேராது, ஏ கிளாஸ் சென்ட்ரலில் தான் படம் ஓடும் என்ற கருத்து உண்டு. அந்த கருத்தை உடைக்கும் விதமாக டூரிங் டாக்கீஸில் உழைக்கும் மக்கள் விரும்பி பார்த்த படமாக பாவ மன்னிப்பு படத்தின் வசூல் அமைந்தது. ஆம், கதாநாயகன் இஸ்லாமியராக நடித்த அந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடி வரவேற்றனர். ரஜினிகாந்த், கமலஹாசன் காலகட்டத்திலும் தமிழ் சினிமா இஸ்லாமியர் கதாபாத்திரங்களை உயர்த்தியே காண்பித்தது. ஆடுமொழி ஆட்டம் படத்தில் கண்ணிழந்த இஸ்லாமிய சிறுவனுக்காக கமல் பாடும் பாடல் இஸ்லாமிய மார்க்க நெறியை போதிக்கும் வண்ணம் அமைந்திருக்கும். ரஜினிகாந்தின் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் படிக்காதவன். இந்த படத்தில் சிறு வயதில் பிச்சைக்காரர்களால் சிறை வைக்கப்படும் ரஜினிகாந்திற்கு அடைக்கலம் தருவது ஒரு இஸ்லாமிய குடும்பம். தன் அண்ணன் சிவாஜி மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருப்பாரோ அதே அளவிற்கு தன்னை வளர்த்த இஸ்லாமியரான நாகேஷின் மீதும் ரஜினிகாந்த் பாசமாக இருப்பார். இவ்வாறாக தமிழ் சினிமா தொண்டு செய்யும் கதாபாத்திரங்களை இஸ்லாமியர்களுக்கு வழங்கி அழகு பார்த்தது. நாயகன் படத்தின் அடிநாத வசனமே 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதையும் செய்யலாம் என்ற வசனம்தான். இந்த உயிர்நாடி வசனத்தை இஸ்லாமியர் ஒருவரே கமலுக்கு சொல்வார். அந்த படத்தில் கமல் இந்துதான், ஆனால் அவரை எடுத்து வளர்த்து தாராவியில் அடையாளமாக்குவோர் ஒரு இஸ்லாமியர். இப்படியாக 80களுக்கு பிற்பகுதியிலும் இஸ்லாமியர்களை தமிழ் சினிமா நேசக்கரத்துடனே பார்த்தது. ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அடைந்திருக்கும் உயரத்தை யாருக்கும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த நட்சத்திரம் பாட்ஷா என்ற இஸ்லாமிய பெயருடன் நடித்த படம் அமோக வெற்றி. அந்த படத்தில் ரஜினி ஒரு இந்துதான், ஆனால் இனிமேல் நான் மாணிக்கம் கிடையாது, பாட்ஷா தான் எனது பெயர் என்று ரஜினி சொல்லும் காட்சிதான் படத்தில் திருப்பு முனையே. இப்போது கூட பாட்ஷா என்றால் எல்லோருக்கும் தெரியும், மாணிக்கம் என்றால் உடனடியாக யாருக்கும் நினைவிற்கு வராது. ஒரு தடவை மட்டுமல்ல, 100 தடவை சொன்னாலும் ரஜினியின் பெயர் பாட்ஷா தான். விஜயகாந்த் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய இருவர் என்றால் இப்ராஹிம் ராவுத்தரையும் லியாகத் அலிகானையும் சொல்ல வேண்டும். விஜயகாந்தின் படங்களில் இஸ்லாமியர்களை நேச சக்திகளாக சித்தரித்து வசனங்கள் சர்வ சாதாரணமாக வரும். விஜயகாந்தும் திட்டமிட்டு இது போன்ற காட்சிகளை சேர்த்திருப்பார். மாநகர காவலில் இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யும் இடத்தில் உங்களை போன்ற பாவிகளின் ரத்தம் இங்கு சிந்தக்கூடாது என்று விஜயகாந்த் பல்லை கடித்து கொண்டு பேசும் வசனத்தை அவரது ரசிகர்கள் வெகுவாக ரசித்தனர். கேப்டன் பிரபாகரன் படத்திலும் விஜயகாந்தை எடுத்து வளர்க்கும் பெற்றோர்கள் இஸ்லாமியரே. இஸ்லாமியர் தாய் தகப்பனால் ஒரு இந்து கதாநாயகன் உருவாகியிருக்கிறான் என்று கதையின் போகிற போக்கில் மத நல்லிணக்கத்தை விதைத்த படம் கேப்டன் பிரபாகரன். இப்படியாக இஸ்லாமியர்களை பெற்றோர்களாய் சகோதரனாய் கொண்டாடி கொண்டிருந்த தமிழ் சினிமா 90களுக்கு பிறகு தனது உரையாடலை மாற்றிக்கொண்டது. இஸ்லாமியர்கள் தொழுவது போன்ற காட்சிகள் வந்தால் அதனை புனிதமான காட்சி போல் காட்டுவது தமிழ் சினிமா வழக்கம். அதற்கென்று ஒரு ஆன்மீக இசையை பின்னணியில் இசைக்க விடுவார்கள். ஆனால் ரோஜா படத்திற்கு பிறகு இஸ்லாமியர்களின் அடையாளங்கள் எதிர்மறை பிம்பமாக சித்தரிக்கப்பட்டன. அதற்கு பிறகான தலைமுறைக்கு தாடி, குல்லா, கைலி கட்டி ஒருவரை பார்த்தால் அவரை பற்றி பிம்பம் வேறு மாதிரியாக மாறியது. 2000களுக்கு பிறகு வெளிவந்த விஜயகாந்த் திரைப்படங்களிலும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கும் வசனங்கள் வர தொடங்கின. வல்லரசு, நரசிம்மா என விஜயகாந்த் தேசம் தாண்டி சர்வதேச தீவிரவாதிகளை வேட்டையாட தொடங்கினார். அந்த காலகட்டத்தில்தான் இஸ்லாமியர்களின் அடையாளமான தொழுகை, தொப்பி, பர்தா என எல்லாவற்றையும் எதிர்மறை அம்சங்களாகவே சித்தரிக்கும் போக்கு தமிழ் சினிமாவில் தலை தூக்கியது. இஸ்லாமியர் என் தோழன்,
ரம்ஜானுக்கு நான் நோம்பிருப்பேன் என்று தனது ஒவ்வொரு பேட்டியிலும் கூறி வந்த விஜயகாந்த், இந்தியாவில் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கிவிட்டோம், பாகிஸ்தானில் இந்துவை ஜனாதிபதி ஆக்குவீங்களா என்று கேட்டபோது இஸ்லாமிய இயக்கங்கள் அதிர்ந்து போயின. இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை எதற்காக பாகிஸ்தானுடன் ஒப்பிடுகிறார் கேப்டன் என்று ஆதங்கப்பட்டனர். கமலஹாசனின் விஸ்வரூபம் திரைப்படம் இஸ்லாமியர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்புகளை பெற்ற படம். தலிபான் தீவிரவாதிகளை அழிக்க புறப்படுகிறார் கமல். ஆனால் அந்த படத்தில் வெளிநாட்டு தீவிரவாதிகளை பற்றி பேசும் பொழுது கோவையிலும் மதுரையிலும் இருக்கிற இஸ்லாமியர்களை தொடர்பு படுத்தி வசனம் வந்தது. அந்த வசனங்களை இஸ்லாமிய அமைப்புகள் பெரும் போராட்டம் நடத்தி நீக்கிவிட்டனர். இந்த சமயத்தில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்தார். விஸ்வரூபம் முதல் பாகமே சர்ச்சையான நிலையில் இரண்டாம் பாகத்தில் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இரு, ஆனால் தேச துரோகியாக இராதே என்று கமல் வசனம் பேசினார். இந்த வசனம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. விஸ்வரூபம் திரைப்படத்தில் கமலஹாசன் அமெரிக்க உளவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதி என்பது போன்ற தோற்றத்தை தந்த படங்கள் 90களுக்கு பிறகே வர தொடங்கின. உலகமயமாக்கல் கோட்பாடு பரவலான பிறகு வெளிவந்த படங்களில் இஸ்லாமியர்களின் பண்பாட்டை தோற்றத்தை அந்நியப்படுத்தும் தன்மைகள் இருப்பதை உணர முடியும். இது போன்ற காரணிகளை களைந்துவிட்டு பார்த்தால் தமிழ் சினிமா இஸ்லாமியர்களை சகோதரத்துவத்துடன் அணுகியிருக்கிறார்கள் என்பதையே எம்ஜிஆர் முதல் ரஜினி படங்கள் வரை நமக்கு உணர்த்துகின்றன. அரசியலுக்கு வந்த விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படமும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காண்பிக்கிறதே என்று இயக்குனர் அமீர் போன்றவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கின்றனர். நடிகர் விஜய் இதற்கு முன்பே துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு புதிய பதத்தை பயன்படுத்தி அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருப்பார். அதாவது நாம் அன்றாடம் பார்க்கும் இஸ்லாமியர்கள், செல்போன் கடை நடத்துபவர்கள், செப்பல் கடை நடத்துபவர்கள் போன்ற சராசரி இஸ்லாமியர்களை கூட சந்தேகப்படு, அவர்கள் பாகிஸ்தானின் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு புதுவித பயங்கரவாத முத்திரையை இஸ்லாமியர்கள் மீது திணித்தவர் நடிகர் விஜய். அந்த துப்பாக்கி படத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்டாலும், அவரது அப்பாவே அப்படி மன்னிப்பு கேட்டாலும், மீண்டும் ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக அவர் சித்தரித்திருப்பது இஸ்லாமிய அமைப்புகளை மட்டுமல்லாமல் ஜனநாயக அமைப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பீஸ்ட் படத்திலும் ஒரு உலமா போன்ற தோற்றத்தில் இருப்பவரை கொடுமையான தீவிரவாதியாக காண்பித்ததை பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். துப்பாக்கி பீஸ்டை தொடர்ந்து ஜனநாயகன் படத்திலும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருக்கிறார் விஜய். ஏற்கனவே 2 படங்களை சித்தரித்த போது அவர் அரசியலுக்கு வரவில்லை. ஜனநாயகன் படத்தின் போது அவர் முழு நேர அரசியல்வாதியாகிவிட்டார். அரசியல் களத்திற்கு வந்ததற்கு பிறகும் தன்னை ஒரு முஸ்லிம் எதிர்ப்பாளனாக விஜய் காண்பித்து ஜனநாயகன் படத்தின் காட்சியில் வந்திருப்பதை ஜனநாயக சக்திகள், மதசார்பற்ற சக்திகள் அதிர்ச்சியுடனே அணுகுகின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் 90களுக்கு பிறகு இஸ்லாமிய எதிர்ப்பு, உலகமயமாக்கல் ஆதரவு போன்ற பல்வேறு காரணிகள் தமிழ் சினிமாவை ஆட்கொண்டு அதுவரை நேச சக்திகளாக காண்பிக்கப்பட்ட இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டன என்பதையே நமது இத்தனை சினிமா தொகுப்புகள் உணர்த்துகின்றன.